அன்பர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 16வது அதிகாரத்தின் 17வது வசனம் இப்படி சொல்லுது: தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை, தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான் என்று சொல்லுகிறது. தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை என்று இந்த வசனம் சொல்லுது. நம்ம எல்லாருமே செம்மையானவர்களா இருக்கணும்னு தான் விரும்புவோம். அப்படி நம்ம செம்மையானவர்களா இருக்கணும்னு விரும்புறவங்க தீமையை விட்டு விலகணும். அப்போ அதுதான் நமக்கு சமமான பாதையா இருக்கும். அது போல தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. நம்ம நடைய எப்பவும் கவனமா கவனித்திருக்கணும். நம்ம நட நேர்வழியா இருக்கா, கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கா, இல்ல கோணலா இருக்கா, நம்ம கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யறோமா என்பதை கவனித்தோம் அப்படின்னா நம்ம ஆத்மாவை காக்குறவங்களா இருக்கிறோம். எனவே செம்மையானவர்களாகவும் ஆத்மாவை காக்குறவர்களாகவும் நம்ம காணப்படுவோம். தேவன் இந்த வார்த்தைகளின் மூலம் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.